குவார்டர் வாங்கி கொடுக்க முடியல சும்மா கூவிக்கிட்டான் ஐயா. நீங்க தானா? எப்படா வந்தீங்க? அது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மச்சான். செம திருவிழா போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்னடா அது ஸ்விம்மிங் சூட்ல இருக்கிற பொண்ணு தலையில பூ வச்ச மாதிரி சம்மந்தம் இல்லாம இவன் வந்து உட்காந்துருக்கான். என்ன கலாய்க்கிறியா? அவனை தரிசாயிருவா. சரி விடு. என்னடா பார்ட்டி மட்டையா? பார்த்தா தெரியல, பாம்பு மாதிரி தலையாட்டு இருக்கான். ஓவர் ஆயிடுச்சு மச்சான். மச்சான் இன்னொரு ரவுண்ட் போடுறோம். மச்சான் உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, வாடா போலாம். எங்க? உன் வீட்டுக்கு தான்டா. முடியாது. டேய் உன்னை ஊர்ல இருந்து கூட்டு வரதுல போதும் போதும் ஆயிடுச்சுடா. இந்த நிலையில உங்க அப்பா அம்மா பார்த்தா என்ன வறுத்து எடுத்துருவாங்கடா. வாடா போலாம். உக்கார் போலாம். இன்னொரு ரவுண்ட் ஊத்து. சரக்கு இல்ல மச்சான். போய் வாங்கிட்டு வாடா. காசு இல்லடா. How many lakhs you want? I give you. டேய் வெளில போய் வாங்கிக்கலாம் வாடா. எனக்கு இங்கவே இப்பவே I want one more. டேய் வேணாடா, சொன்னா கேளுடா. இங்க எதனா ஆச்சுன்னா அசிங்கமாடா. வாடா போலாம். என்னடா அசிங்கம் வேண்டி கிடக்கு? அதான் எல்லாத்தையும் அன்னைக்கே வாங்கி கொடுத்துட்டியா? யாரு நானா? பின்ன யாரு? உங்க அப்பனா? சஞ்சய் டூ மச்சா போது வேணாம். நீ பண்ணதை கூடவா? ஃப்ரெண்டுனா உயிரை கூட கொடுக்கணும்டா. இப்படி தப்பா தகவல் கொடுத்து உயிரை எடுக்க கூடாது. டேய் உனக்கு நல்லது தான்டா பண்ணிருக்கேன். எதுடா? அவ போட்டு சும்மா இருந்தா அவளை உசுப்பேத்தி விட்டு அவனை லவ் பண்றான்னு சொல்ல வச்சுட்டா. இப்போ நிஜமாவே அவங்க லவ் பண்றாங்களாம். டேய் அந்த விஷயத்தை விட்டுதல்றா. எப்படா விட முடியும்? உன் பொண்டாட்டி உன்னை எப்படி கேட்டிருக்கணும். அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? சஞ்சய் என்னை பத்தி எது வேணாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். எங்க வீட்டை பத்தி பேசின அவ்வளவுதான். நீ மட்டும் என் பர்சனல் விஷயத்துல தப்பு பண்ணல. நான் என்னடா பண்ண? நீ சொல்ல வந்தாலும் நான் ஊருக்கு வந்தேன். வந்து எவ்வளோ அசிங்கப்பட்டேன். ஒழுங்கா இவன் தான் மாப்பிள்ள, இவன் தான் பொண்ணுன்னு விசாரிச்சிருக்க வேண்டாம். உன் இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு போதையில ஏதோ வளரி விட்ட. அதை நம்பி நான் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டேன். அதை கூட பரவாயில்லடா. இப்போ நிஜமாவே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். டேய் கோயில்ல விசாரிச்சப்ப அந்த அம்மா அப்படிதானா சொன்னாங்க. எப்படா சொல்லுவாங்க? உனக்கு போதை. இந்த பாரு மச்சான், சும்மா அதே மாதிரி பேசாதடா. அவ ஏற்கனவே நந்தாவோட சுத்திக்கிட்டு இருந்தான்னு நீயே சொன்ன. அப்புறம் நான் தான் கையை பிடிச்சி சேர்த்து வச்ச மாதிரி சொல்ற. அவன் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தான். ஒன்னாலதான் இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. இல்லனாலும் ஒண்ணு சேர்ந்துருப்பாடா. அவ எல்லாத்துக்கும் தயாரா இருக்காடா. சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. என்னைய குத்தவன்ட்டல உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுடா. டேய் என்ன விட அந்த மோசமான தொழில் பண்ற உனக்கு முக்கியமா போயிட்டலா? யாரை பத்தி சுந்தரி, காலிங் பெல் அடிக்குது. கதவை தர. சுந்தரி ஒன்னத்தாம்மா, கதவை தர. இதோ வாப்பா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா எனக்கு பசி இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மா நீங்க சாப்பிட்டீங்களா? மா உங்களை தான் கேட்குறேன், சாப்பிட்டீங்களா? மா வர வழியில் மதிய பார்த்தேன். ராத்திரி நேரம் தனியாக வந்துட்டு இருந்தா. மனசே கேட்கல, அதான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அவ தான் என்ன தம்பின்னு நினைக்க மாட்டா. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்ல மாட்டா. அதுக்காக நானும் அப்படி இருக்க முடியுமாமா? பாவமா அவ.
அவளை நினைக்கிறப்ப மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனா அவதான் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவ எதுக்குமா தனியா இருந்து கஷ்டப்படணும்? இங்க இருந்தா நான் அவளை நல்லா பாத்துக்க மாட்டேனா? இப்ப கூட வந்துரு மதின்னு கூப்பிட்டேன், வர மாட்டேங்கிறா. ஒரு பக்கம் நினைச்சா கோவமா வருது, இன்னொரு பக்கம் பார்த்தா பாவமா இருக்கு. அதான் எதுவுமே சொல்லல. அவ தனியா இருக்க கூடாதுமா. கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா, என்ன பண்றது? சரி, உன்னையும் சூர்யாவையும் மாத்தி மாத்தி அவளுக்கு துணையா இருக்க அனுப்பலான்னு யோசிச்சேன். இப்ப அந்த அப்சரா மதி வீட்டுல வந்து தங்கியிருக்கா. 2 பேரும் வீடு வீடா போய் மேக்கப் பேர போட போறாங்களா? எதுக்கு இந்த வேண்டத வேலைன்னு கேட்டேன். இந்த ஒரு தடவை விடுன்னா சரின்னு நானும் வந்துட்டேன். நீங்களாவது அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கம்மா. கொஞ்ச நாள் பார்த்துட்டு வர சொல்லுங்க. அவன் நம்ம கூடயே இருந்துட்டுமா? கோவத்தில் ஏதாவது அவளை திட்டிருப்பேன். எதுக்கு நம்ம திட்டி அதுக்கும் அவள் கஷ்டப்படுவா. கூடி சீக்கிரம் அவளா புரிஞ்சுக்கிட்டு இங்கே வரணுமா? கண்டிப்பா வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சுந்தரி, நீ இன்னும் சாப்பிடலையம்மா? சாப்பிட்டேன்னு அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேம்மா. பசிக்கலையா உனக்கு? இல்ல, எப்படி அம்மா பசிக்கும்? பிள்ளைங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அன்பா இருக்கிறத கேக்குறப்போ பசி எப்படிம்மா எடுக்கும்? தொண்டைக்குள்ள சோறு எப்படிம்மா இறங்கும்? சந்தோஷமா இருக்குமா? ஆமாத்த, நான் வேண்டது என்ன? காசு பணமா? இல்லையே. இந்த குடும்பத்துல இந்த ஒத்துமை அக்கறையும் மட்டும் இருந்தா போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஹலோ ஹலோ, சொல்லு திவ்யா. என்னங்க பண்றீங்க? என்ன இன்னும் தூங்கல? இல்லங்க, நீங்க? இல்ல, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஏன், என்னாச்சு? இவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுக்கு போயிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, வர வழியில் மதிய பார்த்தேன். 3 பேர் ரோட்டில் குடிச்சு ரகலை பண்ணிட்டு இருந்தானுங்க. அவள் வேற தனியாக நடந்து போயிட்டு இருந்தா. சரி, அதான் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன். வீட்டுக்கு போய் பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திவ்யா. ஒரு சின்ன வீட்டில் இருக்கா, பாவமாக இருக்கு. பார்லர் ஏதோ ப்ராப்ளம் சொன்னல, அதனால இப்போ அதே வேலையை வீடு விட போய் திரும்பவும் செய்ய போறாங்கிறா. என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னால் சாப்பிட கூட முடியல. அதான் பேசாம வந்து படுக்கலான்னு வந்துட்டேன். ஆமா, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? ஒண்ணும் இல்ல, சும்மா சாப்பிட்டீங்களான்னு கேக்குதான். சரி, நான் வைக்கிறேன். சரி திவ்யா. இதை இப்படியே விட்டா சரியா வராது. அப்புறம் நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். நான் உடனே அங்க போயாகணும். இல்லைன்னா எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. வாமா மதி. என்ன இவ்ளோ காலைல வந்திருக்க? ஏமா, நான் வரக்கூடாதா? ஐயோ, என்ன மதி இப்படி சொல்ற? உள்ள வா வா. டேய், வா 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 வா. ஓடி செல்லும். மதி, உன் தம்பிக்கு எங்கிருந்து புத்தி வந்துச்சோ தெரியல. ராத்திரி பூரா புலம்பி தள்ளிட்டான் போ. பாவம் மதி கஷ்டப்படுறா. தம்பி நான் இருக்கிறப்போ எதுக்காக அவ கஷ்டப்படணும்? அப்படி இப்படின்னு ஒரே புலம்பலு. கடைசியா உன் பேர புள்ளைய தூக்கிட்டு வந்துருன்னு அடம் பிடிச்சிட்டான். மதி, ஏய் மாப்ள,
எப்படா இருக்க? ஆ? டேய் மாமாவை பாடுறா. உங்க அம்மா தான் நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டேங்கிறா. நீ அது கேட்பியா மாட்டியா? ஆ? டேய் இங்க பாடுறா. ஆ? கேட்க மாட்டியா? டேய் மாமா சொல்றது எதுவும் கேட்கலன்னு வையே, அடி பின்னி எடுத்துருவேன். புரியுதா? ஆ? என்னடா? ஆ? ஓய். திவ்யா எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல மதி. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இல்ல மதி, இனிதான் அந்த பணிக்கர் சொன்ன கடைசி நாள். கர்ப்பம் கலையறதுக்கு காரணமான ஆள் யாருன்னு இன்னைக்கு நிச்சயம் தெரிஞ்சிரும். அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏன் கையாலே தண்டனை கொடுக்கணும். அப்பதான் எல்லாமே முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே நிம்மதி. அழாதடி, அழாத. அம்மா இந்தாங்க, ரொம்ப அழகா. சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் மதி. வரமா? சரிப்பா. மதி அழாதம்மா, அழுது காட்டி கொடுத்துறாதம்மா. முடியலம்மா. என்ன மதி இது? சொன்ன கேளு. அழாதம்மா. வாமா மதி. அத்தை, குழந்தை அழுதுட்டே இருக்கா, கொஞ்சம் வெளியில தூக்கிட்டு போய் வேடிக்கை காட்டுங்க. போங்க. அழைச்சிட்டே இருக்கா. அழக்கூடாது அழக்கூடாது தங்கம். மதி மதி வா வா. ஷோ. இத்தனை நாளா கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருந்தது இன்னைக்கு ஒரு நாள் போட்டு உடைச்சிடாத. பாத்தியாமா, அவ என் மேல வச்சிருக்கிற பாசத்துல துளி கூட நான் மேல வைக்கலையேம்மா. மதி அப்படியெல்லாம் இல்லம்மா. பொண்ணை விட வேற யாராவது அவன் மேல அதிகமா பாசம் வைக்க முடியுமா? பாசமா இருக்க வேண்டிய சேர காரியமாமா இது. மதி வேணாம் மதி, அழாதம்மா. ஐயோ, இன்னைக்கு வரைக்கும் விளக்கு வேற எரிஞ்சுக்கிட்டே இருக்கே. அந்த படிக்கிற சொன்னது பழிச்சிடும் போல இருக்கே. ஐயோ கடவுளே. மதி சொல்றது கேளு மதி, யாராவது பாத்துட்டு போறாங்கம்மா. அம்மா சொல்லு மதி. நம்ம யாரம்மா ஏமாத்திட்டு இருக்கோம்? நடராஜையா, திவ்யாவையா, இல்ல அந்த கடவுளையாம்மா? இல்ல மதி, நம்மளையும் ஏமாத்திக்கிட்டு இவங்களையும் சேர்த்து ஏமாத்திட்டு இருக்கோம்மா. இது பாரு மதி, இத பத்தி பேசுறதா இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறம் எது வேணாலும் பேசுவோம். என்ன இன்னைக்கு தப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் மாட்டவே மாட்டேன்னு நினைக்கிறியா? ஐயோ மதி, நீ கொஞ்சம் வாயை மூடு. அவன் என்ன நம்புறாம்மா. அதுக்காக தான் சொல்றேன், அப்படிப்பட்ட புள்ள உன்னை வெறுத்துற கூடாது இல்லையா? இல்லம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் என்ன வெறுக்க மாட்டான். எடுத்து சொன்னா அவன் என்ன புரிஞ்சுப்பாமா. மதி வேணும்னே இப்படி பண்ணிருப்பான்னு அவன் எப்படிமா சொல்லுவான்? ஏதோ தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லி என்ன மன்னிச்சு மன்னிப்பானம்மா. மதி, இத பத்தி நீ இப்ப பேச வேண்டாமா. மொத்தத்துல நான் பாத்துக்கிறேன். அழாத. இது பாரு, சொன்ன கேளு, கண்ணை தொடச்சுக்கோ. இது பாரு, நீ எப்பவும் இப்படி இரு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எக்காரணத்தை கொண்டு சண்டை போட்டு பிரிஞ்சிட கூடாது. அதுக்காகத்தான் அவ்வளவு துக்கத்தையும் மனசுல தாங்கிக்கிட்டு உன்னை சமாதானப்படுத்திட்டு இருக்கு. மத்தபடி உள்ளுக்குள்ள உன்னை விட ஜாஸ்தியா நான் அழுதுட்டு இருக்கேம்மா. மதி, கண்ணை தொடச்சுக்கோ. முகத்தை கழுவிக்க. கண்ணை தொடச்சுக்கோ. இங்க பாரு, அழுது மூஞ்சல் எப்படி வீங்கி இருக்கு பாரு. திவ்யா பார்த்தா என்ன என்னன்னு கேள்வி கேட்பா. தொட, முகத்தை தொட. நான் ஒரு முட்டாள்மா. எந்த டப்பால தினமா அந்த மாத்திரை வச்சிருந்தேன். அந்த மாத்திரை தினமா திவ்யா போட்டு குழந்தை கலைஞ்சிருச்சு. என்னம்மா நீ கொலைகார பாவீங்களா?
குழந்தைய கொண்டது நீயா? இல்ல, ஆத்தாலும் மகளும் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களாங்க எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காரு. ஏய், ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என் வயித்துல இருந்த குழந்தை ஒரு கிரேடி துரோகம் பண்ணுச்சு. கேக்கல. ஏய், நீ கிட்டக்க போகாத, இல்லனா ஒண்ணே தான் பண்றாங்க. ஐயோ நட்ராஜ், நான் அந்த மாதிரி ஏய், நீ இல்ல. பேசாத. நல்ல வேளை நான் வந்தேன், இல்லனா திவ்யாவை கொன்னுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பீங்கல. ஐயோ இல்ல நட்ராஜ், நீ எல்லாரும் மனுஷியா? என் மேல இருக்க கோவத்தை என்கிட்ட காட்ட வேண்டியதானே? அதுக்கு போய் என் குழந்தைய கொன்னுட்டியே. இல்ல திவ்யா, என்ன புரிஞ்சுக்க. சத்தியமா நான் அந்த மாதிரி ஏய், என்ன சத்தியமா? என்ன சத்தியமா? இல்ல. நீ பண்ண தப்பு கூட மன்னிச்சிருவேன். இத கோவத்துல பண்ணிட்டேன்னு விட்டுறலாம். ஆனா இத்தனை நாளா அதை மறைச்சிட்டு என் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கனா நீ எவ்வளவு பெரிய சாடிஸ்டா இருப்படி. இல்ல நட்ராஜ், இல்லப்பா, நான் தான். மா, பேசாதீங்கம்மா, அப்படியே கொலை பண்றோம் உங்களை. பேசாதீங்க. உனக்கெல்லாம் போய் பாவம் பார்த்தேன் பாரு. வெளியே போடி. நட்ராஜ், நான் சொல்றத கேளு. வெளியே போடி. நட்ராஜ், வெளியே போடுங்களா? போடி. நீ எதுவும் பேசாதீங்க. நட்ராஜ், மா, கால்ல வெள்ள இவளுக்கு வக்காலத்து வாங்க, நீ அப்புறம் இவ்வளவு மாதிரி உங்களை வெளியே தள்ளுவேன். போடி. நட்ராஜ், நான் சொல்றத கேளு.